கும்பராசி நேயர்களே, இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருக்குது, கை கால் வலிக்குது, மன திருப்தி இல்லை, தொழிலில் நிறைய முடக்கம் இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. பொதுவாக பார்த்தோன்னா எடுத்த காரியம்லாம் எங்கே போனாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏன் அப்படி தடையாக இருக்குதுங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு பாத சனியாக இருந்தாலுமே கூட நன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும். இப்போ பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பார்த்து ஹலோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் திருப்பி நமக்கு ஹலோ சொல்வார். இல்லை வணக்கம்னு சொன்னோம்னா இன்னொருத்தர் அவர் எதிர்ப்புறாங்கிற வணக்கம்னு சொல்லுவார். ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம ஹாய் அப்படின்னு சொன்னோம்னா அடிதான் விழுவும். அந்த மாதிரி சனி பகவானை போய் என்னடா பண்ணிவிட்டேன்னு கேட்டோம்னா நமக்கு இன்னும் கஷ்டம்தான் வரும். சரி, இது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிரமத்தை மிக 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 சுலபமாக தீர்க்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் இவ்வளவு சாதம், இவ்வளவு தயிர், 2 கருப்பேல் 2 நாளும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வடித்து இதை கலந்து காக்காய்க்கு வச்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக நீங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுங்க சனி பகவானுக்கு. இல்லைன்னா உங்கள் மனைவியை போய் ஏற்ற சொல்லுங்கள். இந்த 7.5 சனினால் இருக்கக்கூடிய இதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும். பொதுவாக பாத சனியை பொறுத்த வரைக்கும் இருந்த கஷ்டத்தை விலைக்கு நமக்கு யோகம் செய்வார், சிறப்பாக இருக்குமே எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களே, ஆனால் இருந்தாலும் சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும். இது ஓடும்போது என்னென்னு கேட்டால், இவனுங்களாம் ஜோசியன்னு சொல்கிறானா சும்மா சொல்கிறானா அப்படிங்கிற மன கஷ்டம் உங்களுக்கு வரும். அது தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி அவரை கண்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனக்குமரலை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். மன சுமையை இறக்கி வைப்பார். பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி நரம்பு தொந்தரவு இருக்குது, நரம்பில் பிடிப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொள்ளும் முருங்கைக்கீரையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் உங்களுக்கு அண்டாது. இது ஒரு வகையான இது. சனிக்கிழமை கொள்ளு போடலாம். அதே மாதிரி திங்கள் புதன் இந்த 2 நாட்கள் நீங்கள் முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்கிறோம்.